Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் புதிய வீடு கட்டுவதற்கான கட்டிட வரைபடம் வழங்க 30,000 ரூபாய் லஞ்சம் பெற்ற இளநிலை உதவியாளர் சுப்பிரமணியன் லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பான முழு விவரங்களோடு செய்தியாளர் மாதேஸ்வரன் இணைப்பில் இருக்கிறார். மாதேஸ்வரன், வணக்கம். லஞ்ச ஒழிப்பு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டவர் யாரும்? முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சி அலுவலகத்தில் கட்டிட அனுமதி கோரி வருண் என்பவர் விண்ணப்பித்துள்ளார். கட்டிட அனுமதி பெறுவதற்கான அதற்கான வரைபடம் வழங்க வேண்டி நகராட்சி அலுவலகத்தில் உள்ள கட்டிட அனுமதி பிரிவில் கேட்டுள்ளார். அப்போது அங்கு பணியாற்றி வந்த இளநிலை உதவியாளர் சுப்பிரமணி என்பவர் வருணிடம் வரைபடம் வழங்க 40,000 லஞ்சம் பணமாக கொடுக்க வேண்டும் என பேரம் பேசியுள்ளார். இதற்கு மறுப்பு தெரிவித்த வருணிடம் 10,000 மட்டுமே குறைத்துக் கொள்வதாக 30,000 லஞ்சமாக கொடுக்க வேண்டும் என கேட்டுள்ளார். இது குறித்து ஈரோடு லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் வருண் புகார் அளித்துள்ளார். இன்று புகாரின் அடிப்படையில் கோபி நகராட்சி அலுவலகத்தில் இளநிலை உதவியாளர் சுப்பிரமணியத்திடம் ரசாயனம் தடவிய நோட்டுகளுடன் 30,000 லஞ்சமாக கொடுத்துள்ளார். அப்போது அங்கு வந்த ஈரோடு லஞ்ச ஒழிப்பு காவல்துறையினர் ஆய்வாளர் ஆறுமுகம் தலைமையில் 6 பேர் கொண்ட குழுவினர் கட்டிட அனுமதி பிரிவில் சோதனை மேற்கொண்டதில் இளநிலை உதவியாளர் மேஜையில் ரசாயனம் தடவிய நோட்டுகள் 30,000 இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்புத் துறையினர் பணத்தை பறிமுதல் செய்து தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதனால் நகராட்சி அலுவலகத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி மாதேஸ்வரன். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.